ஒரு முறை இந்த மாய கயிற்றை கொண்டு என்னை கட்டினீர்கள். இப்பொழுது நான் தங்களை கட்டுகிறேன். இங்கிருந்து சென்று விடுங்கள். நான் எனது கடமையை செய்வதிலிருந்து தடுக்காதீர்கள். என்று தாங்கள் எனது உத்தேசத்திற்கு தடையாக வர இயலாது. என்னை புறக்கணிக்காதீர்கள் குருதேவா. தயை கூர்ந்து எனக்கு உதவுங்கள். உனது பக்தியையும் உனது வேதனையையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இவை அனைத்தையும் கண்ட பிறகு மனதில் ஒரு யோசனை தோன்றுகிறது. ஆனால் கேள்வி என்னவென்றால், உன்னால் எங்கள் இருவரையும் நம்ப இயலுமா? நம்புகிறேன் குருதேவா. உங்கள் மீது முழு நம்பிக்கை உள்ளது. தயை கூர்ந்து எனக்கு வழிகாட்டுங்கள். இவ்வாறு என்னால் கூற இயலாது. உனது செவியில்தான் நான் இதை கூறுவேன். மற்றவர்களுக்கு இதை பற்றி தெரியக்கூடாது. அசுர மாதா எதற்காக இவ்வாறு செய்கிறார்கள்? இதுவும் அவர்களது சதித்திட்டத்தின் பாகம்தான். சுக்ராச்சாரியர் கூறுவதை நாம் கேட்கக்கூடாது என்றே இவ்வாறு அவர்கள் செய்கிறார்கள். நாராயணா, என்னை மன்னியுங்கள் தேவி. மந்திர சக்தி கொண்டு சுக்கராச்சாரியார் என்னை கட்டி கஜாசுரனை என்னை நெருங்க விடாமல் செய்துவிட்டார் தேவி. அவர்கள் என்ன செய்யவிருக்கிறார்கள் என்று எனக்கு விளங்கவில்லை. மகாதேவரை எவ்வாறு பிரபஞ்சத்திலிருந்து அனுப்பப் போகிறார்கள் என்றும் தெரியவில்லை. அசுரகுரு மாபெரும் திட்டத்தை தீட்டியிருக்கிறார். இல்லையேல் நாராயணரை எதற்காக தடுத்து நிறுத்த வேண்டும்? இனி நாம் என்ன செய்வது தாயே? எவ்வாறு அவர்களை தோற்கடிப்பது? இந்த ஆபத்தான தருணத்திற்கு மகாதேவரிடமே தீர்வு உள்ளது. ஆகையால் நாம் உடனடியாக அவரது தியானத்தை கலைக்க வேண்டும். கூறு கஜாசுரா, உன்னால் இதை செய்ய இயலுமா? நிச்சயமாக அசுரகுரு. தாங்கள் என்னிடம் என்ன கூறினீர்களோ அவ்வாறே நான் செய்து முடிப்பேன். மகாதேவா, எனது பக்தியைக் கண்டு தாங்கள் மனம் குளிர வேண்டும். தாங்கள் எனக்கு காட்சி தர வேண்டும்.